Welcome to Rekha Max Academics. Good morning, students. இப்போ நம்ம பார்க்க போது எக்ஸசைஸ் 8.1 சிபிஎஸ்சி 10th எக்ஸசைஸ் 8.1 சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி அது பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் ட்ரிக்னாமெட்ரி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வச்சுருக்கேன். நோட்ஸ் இருக்கும். அது இதோட நோட்ஸும் அதில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம சம்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி right angled at B, AB equal to 24 cm, BC equal to 7 cm. Determine first one sin A cos A, second one sin C cos C. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க இவ்வளோதான் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இந்த டயக்ராம்ஸை வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் பித்தகரஸ் தேரம் படிச்சிருப்பீங்க. என்ன தேரம்? இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse side is equal to the sum of the squares of the two sides. இதுதான் வந்து hypotenuse. இது 9th standard படிச்சிருப்பீங்க. That is, இதுதான் ஒரு right angle triangle. AC squared is equal to AB squared plus BC squared. இது ரெண்டும் opposite and adjacent sides. இது hypotenuse. Hypotenuse is equal to sum of the squares of the other two sides. இது பித்தகரஸ் தேரம். இது மெமரியில் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் அந்த இதில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிறது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைட்ஸு. இங்கே வந்து ஹைப்போதெனிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது நம்மளுடைய ஃபார்முலா. அதில் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயருங்கிறது 576. 7 ஸ்கொயர் மீன்ஸ் 49. டோட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா we get 625. Then AC squared equal to square root of 625. Square root of 25 is 625 is 25 square. That means AC equal to 25. 25 centimeter போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏசி கிடச்சி எல்லா சைட்ஸும் நமக்கு கிடச்சிச்சு. ட்ரையாங்கிளோடைய அட்ஜசன்ட், ஆப்போசிட் அண்ட் ஹைப்போதெனிஸ் we get. இப்போ நம்ம சம்மு போடலாம். சைன் ஏயோட என்ன ஃபார்முலா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஏற்கனவே ரேஷியோஸில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் என்ன? ஏயோட ஆங்கிள் ஏயோட ஆப்போசிட் சைட் பார்க்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கக்கூடாது. ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட்ஸ் என்ன? 7. ஆங்கிள் ஏயோட ஹைப்போதெனிஸ் என்ன? ஏசி. அப்போ 7/25. ஓகேவா? இது நம்ம கிடச்சிச்சு. அடுத்தது காஸ் ஏ. காஸ் ஏங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போதெனிஸ். அதுவும் நம்ம ஏற்கனவே ரேஷியோஸில் சொல்லியிருக்கோம். அப்போ சைன் காஸ் ஏ இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ காஸ் ஏயோட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன? 24 சென்டிமீட்டர் டிவைட் பை 25 ஹைப்போதெனிஸ். அவ்வளோதான், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சைன் ஏ காஸ் ஏ. நெக்ஸ்ட் இதிலே வந்து நம்ம சைன் சி காஸ் சி போல் சைன் சி ஈக்குவல் டு opposite side by hypotenuse போடுறோம். ஆப்போசிட் சைடு என்ன? சைன் சி ஓடது. சைன் சி ஓட ஆப்போசிட் சைடு மீன்ஸ் 24. அதோடைய ஹைப்போதெனிஸ் 25. ஹைப்போதெனிஸ் சேம் தான். அதே மாதிரி காஸ் சி. காஸ் சியோட அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போதெனிஸ். காஸ் சியோடது என்ன? காஸ் சிக்கு அட்ஜசன்ட் சைடு மீன் 7. 7/25. அதுதான் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அதாவது இது என்ன ஆங்கிள் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் பார்த்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட செகண்ட் பார்ட். இது செகண்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் சம் ஓவர். செகண்ட் சம். இன் ஃபிகர் 8.3 ஃபைண்ட் tan p மைனஸ் காட்டா. இதுதான் ஃபிகர் 8.3. புக்கில் இந்த சம்ஸ் கொடுத்துருக்குது, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு ஆங்கிள் ஹைப்போதெனிஸ் அண்ட் 12 சென்டிமீட்டர்ஸ் அது ரெண்டும் மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பித்தகாரஸ் தேரத்தை யூஸ் பண்ணுறோம். பித்தகாரஸ் தேரம் என்ன சொல்லுது? அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் ஆஃப் த hypotenuse equal to the sum of the squares of the two sides. So PR squared equal to PQ squared plus QR squared. What is PR here? PR is 13 squared equal to 12 squared. PQ equal to plus QR squared. Plus QR squared means the 13 squared 169 மைனஸ், அதாவது இந்த சைடில் உள்ளது இந்த சைடு வந்துருச்சு, மைனஸ் 144. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 25. எப்படி கிடச்சிச்சின்னு தெரியுதுல? இது QR ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து QR ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுதான் நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு QR ஈக்குவல் டு
25 கிடைச்சிச்சு. QR ஸ்கொயர்டு இது. அப்போ QR equal to என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, that is 5. QR equal to 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 5 சென்டிமீட்டர்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சமப்படி tan P. tan P, Pங்கிறது எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த ஆங்கிளோடைய tan Pக்கு என்ன நம்ம ஃபார்முலா? ஆப்போசிட் பை adjacent side. அப்போ tan P யோட ஆப்போசிட் சைடு என்ன? QR by PQ. அப்போ 5/12. அடுத்தது cot R. cot R அப்படிங்கிறது என்ன? adjacent side. R ஓட adjacent side. adjacent by opposite side. அப்போ cot R ஓட adjacent side என்ன? 5. 5/12. அப்போ tan P minus cot R means 5/12 minus 5/12. We get 0. ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இந்த ஆங்கிள் மாற்றும் போது adjacent opposite மாறுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.